அங்கே தான் நபி வந்துக்கிறாரு. அவர் அவங்க சொன்னபடியே செஞ்சுருந்தாருன்னா அப்போ புதிய அணுகுமுறை இருந்ததுனால தான் அது அங்கே சாத்தியமாச்சு. இங்கேயும் கூட புதிய அணுகுமுறை எல்லாருமே செய்யலாம், யார் இஷ்டம். இப்போ என்னன்னா ஒருத்தர் சொல்ல 10 பேர் அதேமாரி செய்ய அடிமைகளை உருவாக்குறோம். அதனால தான் வெட்டுங்கள் வீரர்களே, குத்துங்கள் வீரர்கள். நமக்குள்ளே எங்கே போட்டி சண்டைலாம் வந்தது. நீ ஒன்று கற்றுக்கினா நான் ஒன்று கற்றுக்கினேன், நான் கற்றுக்கிறது நான் சரின்னு பிடிச்சிங்கிறேன், நீ கற்றுக்கிறது நீ சரி பிடிச்சிங்கிறேன். 2 பேரும் கற்றுக்கிறது விட்டா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இருக்க, ஜாதி இருக்காது, மதம் இருக்காது, மொழி இனம் சண்டை இருக்காது, நாடு வேறுபாடு இருக்காது. பறவைகளை போல் அழகாக பாடி தெரியலாம். நான் இந்த நாட்டுக்காரன், அவர் அந்த நாட்டுக்காரன், நான் இந்த கொள்கை உள்ளவன், அவன் அந்த கொள்கை உள்ளவன். இந்த மாதிரி சண்டை போராட்டம்லாம் எங்கே இருந்தது? இந்த தெரியும் தெரியாதுன்ற பிரச்சனை தான். ஒரு பொருளிடத்திலோ ஒரு செயலிடத்திலையோ ஒரு காரியத்தையோ நீங்கள் செயல்படுத்தணுன்னா எனக்கு எப்படி நடிக்கணும்னு எனக்கு தெரியாது, இதை எப்படி நடித்து அல்லது எப்படி செயல்பட்டு அதில் விடுதலை அடையணும்னு நினச்சா எங்கேயுமே எப்படி செயல்படுவீங்க? நீங்கள் ரொம்ப சிறப்பாக அழகாக இருப்பீங்க. நான் கற்றுக்கின மனிதன் என்ன பண்ண முடியாது, பாவம் தான். அதனால் அனைத்தும் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ கற்றுக்கினாலும் அது போதாது, எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் அது போதாது. கட்டுறது கைமண் அளவு. திரும்பவும் சொல்கிறேன், தேவையான இடத்துல தேவையானதை தவிர மீதி எல்லாமே அவனுக்கு எல்லாம் தெரியுன்றதுக்காகலாம் செய்ய முடியாது. அப்படி தானே?